சற்று நேரத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் அனைத்துக் கட்சி கூட்டம். தொகுதி பங்கீடு விவகாரத்தில் மாநில உரிமைகளை காப்பது தொடர்பான கூட்டத்தில் 56 கட்சிகள் பங்கேற்பு. அனைத்துக் கட்சி கூட்டத்தில் பங்கேற்க ஜெயக்குமார், செல்வ பெருந்தகை உள்ளிட்டோர் வருகை. அனைத்து தலைவர்களையும் வரவேற்கும் அமைச்சர்கள். அனைத்துக் கட்சி கூட்டத்தில் எடுக்கப்படும் முடிவை சட்டப்பேரவையில் தீர்மானமாக நிறைவேற்ற தமிழ்நாடு அரசு திட்டம். குடியரசுத் தலைவரையும் சந்திக்க உள்ளதாக தகவல். நாடாளுமன்றத்தில் செங்கோலை வைப்பதற்கு பதில் தமிழ்நாட்டில் உள்ள மத்திய அரசு அலுவலகங்களில் ஹிந்தியை அகற்றுங்கள். தமிழ் மீது பெரும் அன்பு உள்ளதாக கூறும் பிரதமர் மோடி அதனை செயலில் காட்ட வேண்டும் எனவும் முதலமைச்சர் காட்டம். மக்கள் தொகைப்படி தொகுதிகளை மறுசீரமைப்பது தமிழ்நாட்டிற்கு தண்டனை என மத்திய அரசுக்கு விஜய் கண்டனம். விகிதாச்சார அடிப்படையில் தொகுதிகளை பிரித்துக் கொடுப்பதும் சரியான முன்னெடுப்பாக இருக்காது எனவும் கருத்து. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 440 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் தங்கத்தின் விலை 64,520 ரூபாயாக அதிகரிப்பு. தமிழ்நாட்டில் அடுத்த 4 நாட்களுக்கு வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்க வாய்ப்பு. பிற்பகல் 12 மணி முதல் 3 மணி வரை வெளியே செல்ல வேண்டாம் என சென்னை வானிலை ஆய்வு மையம் வேண்டுகோள். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே நகை வியாபாரியிடம் 1,10 லட்சம் ரூபாய் கொள்ளை. காரை வழிமறித்து ஏறி கொள்ளையில் ஈடுபட்ட கும்பலுக்கு போலீஸ் வலைவீச்சு. சென்னை கோவிலம்பாக்கத்தில் சமையல் எரிவாயு கசிவால் தீ விபத்து. 4 பேர் காயமடைந்த நிலையில் குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை. ஈஸ்டர் பண்டிகைக்கு முந்தைய கிறிஸ்தவர்களின் தவக்காலம் தொடக்கம். சாம்பல் புதன் தினத்தையொட்டி தேவாலயங்களில் வழிபாடு. டெல்லி ரயில் நிலைய கோட்ட மேலாளர் உள்பட 3 உயரதிகாரிகள் பணியிட மாற்றம். கூட்ட நெரிசலில் சிக்கி 18 பேர் உயிரிழந்த நிலையில் ரயில்வே அமைச்சகம் நடவடிக்கை. துபாயிலிருந்து பெங்களூருவுக்கு 14 கிலோ தங்கத்தை கடத்தி வந்த நடிகை கைது. விக்ரம் பிரபுவுடன் வாகா படத்தில் நடித்த ரன்யாராவை கைது செய்த வருவாய் நுண்ணறிவுத்துறை. இனி கோடையை கண்டு அஞ்சாது கடும் வெயிலிலும் கூலாக பணிபுரிவார்கள் ஆவடி காவல் ஆணையரகத்திற்குட்பட்ட போக்குவரத்து காவலர்கள். காரணம் என்ன? இந்த தொகுப்பில் பார்க்கலாம். இனி ஆவடி காவல் ஆணையரகத்திற்குட்பட்ட போக்குவரத்து காவலர்கள் சுட்டெரிக்கும் கோடை வெயிலிலும் ஹாயாக வாகனங்களை கையாள முடியும். அதற்காகத்தான் அவர்களின் தலையில் ஏசி ஹெல்மெட்டுகளை அணிவித்து அழகு பார்த்திருக்கிறார் ஆவடி ஆணையர் சங்கர். கோடை காலத்தில் மார்ச் முதல் ஜூன் வரை காவலர்கள், குறிப்பாக போக்குவரத்து காவலர்கள் வெயிலில் மண்டை சூட்டுடன் அவதிப்படுவது வழக்கமாக உள்ளது. அதை கருத்தில் கொண்டு தலா 23,000 ரூபாய் மதிப்புள்ள நவீன குளிர்சாதன வசதி உள்ள ஏசி ஹெல்மெட்டுகள் விநியோகிக்கப்பட்டன. குளிர்சாதன வசதி கொண்ட ஹெல்மெட்ஸும் கொடுத்துருக்கோம். முக்கியமாக பாயிண்ட்ஸ்ல இருந்து அது கொஞ்சம் ஏசி எஃபெக்ட் இருக்கும். அவங்களுக்கு ரொம்ப வெயில் அதிகமாக இருக்கும்போது அவங்க பனி இருந்து ரொம்ப சிரமம் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. தனியார் நிறுவனம் தயாரித்துள்ள இந்த ஹெல்மெட் பேட்டரியுடன் இணைந்து வருகிறது. பேட்டரியை இடுப்பில் சொருகியபடி தலையை கூலாக வைத்துக் கொள்ளலாம். ஜார்ஜ் இன்னோவேஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. இது இந்தியன் மேக் தான், ஹைதராபாத் கம்பெனி தான் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு யூனிட்ன்றது ஒரு ஹெல்மெட் வித் பேட்டரி கண்டென்ட், ஒரு பேட்டரியோடு சேர்ந்து தான் ஒரு யூனிட்ன்றது. இந்த பேட்டரியோட வெயிட் ஒரு 700 கிராம் இருக்குது. ஹெல்மெட்டோட வெயிட் ஒரு 700 கிராம் இருக்குது. பேட்டரியோட வெயிட் வந்து 800 கிராமு. ஸோ ரெண்டும் சேர்ந்து ஒரு 1.5 கிலோ வெயிட் உள்ள ஒரு ஏசி ஹெல்மெட்டு. ஸோ இது ஏர் கூலர் டைப் தான். இதை ஒரு 3 ஹவர்ஸ் சார்ஜ் பண்ணோம். 3 ஹவர்ஸ் சார்ஜ் பண்ணால் கண்டிப்பாக நம்ம 8 ஹவர்ஸ் யூஸ் பண்ணலாம்.
தலையின் கீழ்ப்பகுதியில் இருந்து மேல் பகுதிக்கு குளிர்ந்த காற்றை அனுப்பும் இந்த ஹெல்மெட்டில் ஃபேன் போல் காற்று வருவதற்கு ஒரு பட்டனும் ஏசியோடு கூலாக காற்று வர மற்றொரு பட்டனும் உள்ளன. 100%, 70%, 50%, 25% நம்பர் போட்டு பேட்டரி எவ்வளோ சார்ஜ் இருக்குதுன்ற நம்ம பார்க்கலாம். ஒரு 3 மணி நேரம் சார்ஜ் செய்யப்பட்டால் ஒரு 8 மணி நேரம் 4 மணி நேரம் இடைவெளியில் ஒரு 8 மணி நேரம் பயன்படுத்தக்கூடிய இந்த ஹெல்மெட்டு இனிவரும் காலங்களில் கோடையை சமாளிப்பதற்காக போக்குவரத்து காவலர்களுக்கு ஆவடி காவல் ஆணையரகத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் வழங்க இருக்கிறாங்க. பார்ப்பதற்கே ஒரு புதிய ஒரு தோற்றத்தில் இந்த ஹெல்மெட் பார்க்கும்பொழுது மிக நன்றாக தோற்றமாக இருக்கிறது. இந்த ஹெல்மெட் காவலர்கள் கடுமையான வெயிலிலும் கூட பணியாற்றுவதற்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக அம்பத்தூர் செய்தியாளர் கன்னியப்பன். கூட்டணி அமைந்த போதே உறுதி செய்யப்பட்டதுதான் ராஜ்யசபா. யார் சொன்னா? நாங்க தான் சொன்னோமா? சொல்லுங்க பார்க்கலாம். யாரும் சொல்ற கேள்வி எங்களை கேட்காதீங்க சார். நாங்க ஏதாவது வெளிப்பட்டணுமா? தமிழ்நாட்டில் 6 மாநிலங்களவை எம்பி இடங்கள் விரைவில் காலியாக உள்ளன. இதில் 134 எம்எல்ஏக்களை வைத்துள்ள திமுகவிற்கு 4 இடங்களும் அதிமுகவிற்கு 1 இடமும் உறுதியாக கிடைக்கும். பாமகவோ பாஜகவோ ஆதரவளிக்கும் பட்சத்தில் மேலும் 1 இடம் அதிமுகவுக்கு கிடைக்கும். கடந்த ஆண்டு நடந்த மக்களவைத் தேர்தலின் போது அதிமுக கூட்டணியில் தேமுதிகவுக்கு 5 தொகுதிகள் வழங்கப்பட்டன. அப்போதே அதிமுக தங்களுக்கு மாநிலங்களவை இடங்களில் 1 தங்களுக்கு தர உள்ளதாக தேமுதிக தரப்பில் கூறப்பட்டது. அண்மையில் செய்தியாளர்களை சந்தித்த போது கூட தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அதனை அழுத்தம் திருத்தமாக கூறியிருந்தார். கூட்டணி அமைந்த போதே கையெழுத்திடப்பட்டு உறுதி செய்யப்பட்டதுதான் ராஜ்யசபா. அந்த ராஜ்யசபா தேர்வுக்கான அந்த நாள் வரும் பொழுது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக யார் ராஜ்யசபா உறுப்பினராக டெல்லிக்கு செல்ல இருக்கிறார் என்பதை அந்த நேரத்தில் தலைமை கழகம் உங்களை அழைத்து அதிகாரப்பூர்வமாக நாங்கள் அறிவிப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இதுகுறித்து சேலம் மாவட்டம் ஆத்தூரில் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. அப்போது தேமுதிகவுக்கு மாநிலங்களவை சீட்டு தருவதாக எப்போது உறுதியளித்தோம் என கூறி பரபரப்பை கிளப்பினார் எடப்பாடி பழனிசாமி. தேமுதிகவுக்கு கடந்த கூட்டணி அப்ப ராஜ்யசபா அதெல்லாம் உரிய நேரத்தில், அதாவது இந்த கூட்டணி இதெல்லாம் விட்டுருங்க. நீங்க தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்க வேண்டாம், புரியுதா? அது யார் சொன்னா? நாங்க தான் சொன்னோமா? சொல்லுங்க பார்க்கலாம். யார் யாரோ சொல்வதை வைத்து தன்னிடம் கேள்வி கேட்க கூடாது என்று அவர் கூறியது தேமுதிகவை கூட்டணி கட்சியாகவே கருதாதது போன்ற தோற்றத்தையும் உருவாக்கியுள்ளது. யாரும் சொல்ற கேள்வி எங்களை கேட்காதீங்க சார். நாங்க ஏதாவது வெளிப்பட்டணுமா? தேர்தல் அறிக்கை வந்ததில்ல, நாடாளுமன்ற தேர்தல் வந்ததில்ல. தேர்தல் என்ன வெளியிட்டோம் படிச்சு பாருங்க. அப்படிதான் நடந்துக்கும். இது தேமுதிக தரப்பிலும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் இதுகுறித்த கேள்விக்கு எந்த பதிலும் அளிக்காமல் அமைதியாக கடந்து சென்றார் பிரேமலதா. அந்த அமைதிக்கு பின் இருந்த கொந்தளிப்பு சற்று நேரத்தில் தேமுதிகவின் மறைந்த தலைவர் விஜயகாந்தின் அதிகாரப்பூர்வ எக்ஸ் பக்கத்தில் பதிவாக வெளிப்பட்டது. DMDK for TN என்ற ஹேஷ்டேகுடன் சத்தியம் வெல்லும், நாளை நமதே என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆனால் அந்த பதிவு சற்று நேரத்தில் நீக்கப்பட்டது. ஒரே நாளில் அதிமுக தேமுதிக கூட்டணிக்குள் நடந்த இத்தனை முரண்பாடுகளும் வரும் சட்டமன்ற தேர்தலிலும் இந்த கூட்டணி தொடருமா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது. ஏற்கனவே விஜயகாந்துக்கும் விஜய்க்கும் திரைத்துறையில் இருந்த அண்ணன் தம்பி உறவும் இருவருக்கும் இருந்த நெருக்கமும் தேமுதிக தாவேகா கூட்டணியாக எதிரொலிக்குமா என்ற எதிர்பார்ப்பு இருந்து வந்தது. அதற்கு ஏற்றாற்போல அதிமுக கூட்டணியில் தேமுதிகவுக்கு தற்போது ஏற்பட்டுள்ள ஏமாற்றம் தாவேகா பக்கம் திருப்ப வாய்ப்புள்ளதாக கருதுகின்றனர் அரசியல் நோக்கர்கள். குஜராத் மாநிலத்தில் உள்ள வந்தாரா விலங்குகள் மீட்பு மற்றும் மறுவாழ்வு மையத்தை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்து பார்வையிட்டார். மூன்றாயிரத்து 500 ஏக்கரில் பறந்து விரிந்து லட்சக்கணக்கான விலங்குகளுக்கு பாதுகாப்பான புகலிடமாக வந்தாரா எனும் இந்த குறுங்காடு உருவாக்கப்பட்டுள்ளது. ரிலையன்ஸ் குழுமத் தலைவர் முகேஷ் அம்பானியின் இளைய மகனான அனந்த் அம்பானியின் கனவு திட்டம்தான் இந்த வந்தாரா.
உலகிலேயே மிகப்பெரிய விலங்குகள் மீட்பு, மறுவாழ்வு மற்றும் பாதுகாப்பு மையமான பந்தாரா குஜராத் மாநிலம் ஜாம்நகரில் அமைந்துள்ளது. அச்சுறுத்தல்களுக்கு ஆளான அபாயத்தில் இருந்து மீட்கப்பட்ட 1.5 லட்சத்திற்கும் அதிகமான வனவிலங்குகள் பராமரிக்கப்பட்டு வரும் இந்த மையத்தை பிரதமர் மோடி திறந்து வைத்து பார்வையிட்டார். புலிக்குட்டிகளுடன் விளையாடிய பிரதமர் மோடி பால் புட்டியில் அவற்றுக்கு பால் ஊட்டியும் மகிழ்ந்தார். இந்த மையத்தில் ஆசியாவிலேயே முதன்முறையாக சிடி ஸ்கேன் மற்றும் எம்ஆர்ஐ வசதியுடன் கூடிய வனவிலங்கு மருத்துவமனை அமைக்கப்பட்டுள்ளது கூடுதல் சிறப்பு. இதனை பார்வையிட்ட பிரதமர் மோடி அதில் உள்ள வசதிகளை கேட்டறிந்தார். பந்தாராவில் 998 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைக்கப்பட்டுள்ள அதிநவீன வசதிகளுடன் கூடிய யானைகள் முகாம் பிரதமர் மோடியை வெகுவாக கவர்ந்தது. 2,50,00,000 அதிகமான மரங்களுடன் வன விலங்குகளுக்கு சொர்க்கம் போல திகழும் பந்தாராவில் விலங்குகளை பராமரிக்க கால்நடை மருத்துவர்கள், செவிலியர்கள், ஆராய்ச்சியாளர்கள் என 3,500 பேர் பணியமர்த்தப்பட்டிருப்பது கூடுதல் சிறப்பு. சிங்கங்கள் முதல் மீன்கள் வரை பந்தாராவில் உள்ள ஒவ்வொரு உயிரினமும் பாதுகாப்பான சூழலில் உற்சாகமாக வாழும் காட்சியை பிரதமர் மோடி பார்த்து ரசித்தார். முன்னதாக ஜாம்நகர் வந்த பிரதமரை ரிலையன்ஸ் குடும்பத் தலைவர் முகேஷ் அம்பானி, ரிலையன்ஸ் அறக்கட்டளை தலைவர் நீட்டா அம்பானி, அவர்களது இளைய மகன் அனந்த் அம்பானி உள்ளிட்டோர் வரவேற்றனர். பின்னர் எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் மோடி, உலகின் மிகப்பெரிய வனவிலங்கு பாதுகாப்பு மையத்தை திறந்து வைத்தது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார். இந்த ஜீவகாருண்ய முயற்சிக்கு அனந்த் அம்பானி மற்றும் அவரது குழுவினருக்கு பாராட்டுகள் என பிரதமர் பதிவிட்டுள்ளார்.